கர்ணன் மகாபாரதத்திலிருந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரம் அப்படின்னா அது வந்து கர்ணனுடைய கதாபாத்திரம் தான். அவர் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு சோக கதாநாயகன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவர் வந்து மிக சிறந்த ஒரு போர் வீரர். அவரை வீழ்த்தக்கூடிய வீரர் வந்து யாருமே வந்து கிடையாது. இவர் வந்து மிக சிறந்த வீரர், மிகவும் நல்லவர் அப்படின்னு வந்து கிருஷ்ணராலையும் நம்மளுடைய பீஷ்மராலையும் வந்து ஒத்துக்கொள்ளப்பட்டவர் தான் வந்து கர்ணன். இவர் வந்து சோக கதாநாயகன்னு சொன்னேன். அதே போல் இவர் வந்து மாதா, பிதா, குரு, தெய்வம் அந்த 4 பேருமே வந்து ஒரு கைவிடப்பட்ட கதாபாத்திரம் அப்படின்னா நம்மளுடைய கர்ணன் தான் அது. குந்தி போஜனுடைய மகள், தத்து எடுத்து வளர்க்கப்பட்ட மகள் குந்தி அவங்களுக்கு துர்வாசகர்கிட்ட இருந்து ஒரு வரம் கிடைக்கிது. எந்த தேவரை நினச்சி அந்த வரத்தை வந்து பிரயோகம் பண்ணுறாங்களோ அந்த தேவருடைய உருவிலே இவங்களுக்கு குழந்த பிறக்கும் அப்படின்றது தான் அந்த வரம். அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே சூரியனை நினச்சி அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணாங்க. சூரியனுடைய அருளால் ஒரு குழந்தை அழகாக பிறந்தது. அந்த குழந்தைய வந்து அந்த டைமில் இவங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்றதுனால ஒரு பேழையில் வச்சு ஆற்றுல விட்டுடுறாங்க. அந்த ஆற்றுல விடும் போத இவங்களுடைய அடையாளத்துக்காக இவங்களுடைய சாரி, இவங்களுடைய நகை எல்லாமே வச்சு அந்த பேழையை ஆற்றுல விடுறாங்க. இந்த ஆற்றுல போகிற பேழை எங்கே போகுது அப்படின்னா அஸ்தினாபுரத்தில் இருக்கிற ஆற்று ஓரத்தில் அதிரதன், ராதை அப்படின்னு 2 பேர் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க அந்த பேழை வரதை வந்து பார்க்குறாங்க. அந்த பேழையில் என்ன இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அந்த பேழையை எடுக்கிறாங்க. அது உள்ளார பார்த்தோன்னா ரொம்ப அழகான சூரியனை போல் அப்படியே ஜொலிக்கிற ஒரு குழந்தை வந்து அதில் இருக்குது. அந்த டைமில் அதிரதன் ராதாவுக்கு வந்து குழந்தை கிடையாது. அதனால் அந்த குழந்தைய எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வராங்க. அதை ஒரு முனிவர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு வந்து கேட்கும் போது அவர் வந்து கர்ணன் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அந்த டைமில் தான் அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க கர்ணனுடைய காதில் குண்டலம் வந்து ஒட்டியே இருக்குது, அவருடைய உடம்புல இருக்கிற கவசமும் வந்து ஒட்டியே இருக்குது அப்படின்னு. அதிரதன் யார் அப்படின்னா அதிரதன் வந்து தலைமை தேரோட்டி. அஸ்தினாபுரத்தில் திருதராஷ்டிரன் அந்த ராஜாவுக்கு, ராணிக்கு எல்லாருக்குமே வந்து தேரோட்டிட்டு போகிறவர் தான் வந்து அதிரதன். கர்ணனையும் வந்து அந்த தேரோட்டத்தில் பழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்ரை பண்ணுறாரு. ஆனால் கர்ணனுடைய இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லுமே எதில் இருக்குது அப்படின்னா போர்க்கலைகளை வந்து கற்றுக்கிறதுல தான் வந்து கர்ணனுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. வில்வித்தை கற்றுக்கணும், வாழ்வீச்சு எப்படின்னு கற்றுக்கணும், கதாயுதத்தை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லுமே இருந்தது. இந்த ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதிரதன் என்ன சொல்கிறாருன்னா, அப்பா நம்ம வந்து நம்மளால் இதெல்லாம் வந்து பண்ண முடியாது, நமக்கு யாரும் கற்றுத்தர மாட்டாங்க, இது வந்து ஒரு சட்டத்துக்கு விரோதமானதோ இல்லை இயல்புக்கு புறம்பான ஒன்று, நம்மளால் வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது, அதனால் நீ இந்த ஆசையை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி அதிரதன் எவ்வளவோ வந்து சொல்கிறாரு. கர்ணனுக்கு வந்து அந்த ஆசை அது மேலே இருந்த மோகம் வந்து எதுவுமே வந்து போகலை. சரி, இதை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப முயற்சி செஞ்சு போயிட்டு ஒரு நார்மலாக இந்த வேடவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மான் அடிக்கிறது, குருவி அடிக்கிறது, அந்த மாதிரி அவங்கள்ட்ட போயிட்டு ஒன்று கற்றுக்கிறாரு. அவங்க கற்றுக் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, நான் கற்றுக் கொடுத்தது வந்து நீ வந்து மிருகங்களை, பறவைகளை வேட்டையாடுறதுக்கு வேணால் வச்சுக்கலாம், போர்க்கலைகளுக்கு நான் சொல்லி கொடுத்த வில்வித்தையெல்லாம் எதுவுமே வந்து பத்தாது, நீ அதுக்கு வேணும்னா இந்த ஆற்றுலேருந்து இன்னொரு ஆற்றங்கரைக்கு போன அப்படின்னா அங்கே துரோணாச்சாரியர்னு ஒருத்தவர் இருக்கார், அவர் தான் இந்த அஸ்தினாபுரத்துக்குரிய இளவரசர்களுக்கு வில்வித்தை கற்றுத்தராரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, ஓகேன்னு அதை கேட்டுட்டு இவர் வந்து துரோணாச்சாரியார்கிட்ட போகிறாரு. துரோணாச்சாரியார்கிட்ட போகும்போது அவர் வந்து துரோணாச்சாரியார்கிட்ட வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி நான் வந்து வில்வித்தை கற்றுக்கணும், உங்கள்கிட்ட பயிற்சி எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் குருவே, நீங்கள் வந்து என்னை வந்து ஒரு நல்ல சீடனா ஏற்றுக்கங்க, எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் துரோணாச்சாரியார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பயிற்சிகள் எல்லாமே பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் மட்டும்தான், நீ வந்து எந்த குலத்தை சேர்ந்தவன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து அதிரதனுடைய மகன், தேரோட்டியின் மகன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லைப்பா இதெல்லாம் உனக்கு சொல்லித்தர முடியாது, நீ போயிட்டு வா அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. இதுதான் வந்து குருவாலையும் வந்து குருவும் கைவிட்டுட்டாரு, அவங்க அம்மா ஆல்ரெடி வந்து கைவிட்டுட்டு குழந்தைய வந்து ஆத்தோடு அனுப்பிட்டாங்க. அடுத்து வந்து இவருக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது, என்னடா இப்படி ஆகிடுச்சு, இது என்ன, இதை வச்சுட்டு அவங்க எப்படி வந்து கற்றுத்தர மாட்டேன்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வெறி வந்துடுது. வந்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த கலையை கற்றே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேடிக்கிட்டே இருக்காரு. அப்போ தான் சொல்கிறாங்க, உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு குரு பரசுராமர் இருக்கார், அவர்கிட்ட போய் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரசுராமரை தேடி போகிறார் இவர். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் என்ன தெரிய வருதுன்னா, அவர் வந்து பிராமணர்களுக்கு மட்டும்தான் வந்து அவருடைய கலையை கற்றுத்தருவேன் அப்படின்னு அவர் ஒரு சபதம் எடுத்திருப்பார்.
பரசுராமர்கிட்ட வந்து என்ன சொல்லிடுவாருன்னா, போன உடனே இவர் ஆல்ரெடி அவங்க அப்பா சொன்னது, இந்த துரோணாச்சாரியார் சொன்னது, அதனாலலாம் மனசு ரொம்ப உடஞ்சி போயிருப்பார். பரசுராமர் வந்து கேட்பார், நீ வந்து யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு பிராமணன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த கலைகள் எல்லாத்தையுமே வந்து கற்றுப்பார். கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் இவருக்கு வந்து ஒரு கொஞ்சம் நல்லா பெரியவர் ஆவார். அந்த டைமில் வந்து ஒரு ஒரு நாள் சாயந்தரம் பரசுராமர் வந்து தூங்குறதுக்காக கர்ணனுடைய மடியில் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பார். தூங்கிட்டு இருக்கும் போது அங்கேருந்து ஒரு கருப்பான ஒரு ராட்சச வண்டு வந்து அவருடைய காலை துளைக்கும் போது துளைச்சி ஒரு சைடில் போயிட்டு இன்னொரு சைடில் வெளில வரும். அப்படியே ரத்தம் கொட்டுன்னு கொட்டும். ஆனால் அவர் வந்து அவ்வளோ வலியை வந்து பொறுத்துப்பார். ஏன்னா குருவோட தூக்கம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனால் குரு வந்து தூக்கத்துலேருந்து எழுந்திருச்சு அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, என்னப்பா நீ வந்து இவ்வளோ ஒரு வலியை பொறுத்துக்கிற அப்படின்னா நீ கண்டிப்பாக ஒரு சத்திரியன் பிராமணன் கிடையாது, நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும் போது தான் அவர் வந்து உண்மையை சொல்கிறாரு. இந்த மாதிரி குருவே, நான் வந்து இந்த இடத்துல போன இடத்துல எல்லா இடத்துலையுமே என்னுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து மறுக்கப்பட்டது. அதனால தான் நான் உங்கள்கிட்டையும் வந்து உங்களையும் நான் இழக்க விரும்பலை, அதனால தான் நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நீ பெரிய தப்பு செஞ்சுட்ட, நான் உனக்கு கற்றுக் கொடுத்த வித்தை எல்லாமே மறந்து போகட்டும் அப்படின்னு டக்குன்னு சாபம் கொடுத்துட்றாரு. ஆனால் அதுக்கப்புறம் நான் அவர் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த இன்சிடெண்ட்லாம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது, சரிப்பா நான் கொடுத்த சாபம் கொடுத்தது தான், அதை வந்து நான் வந்து ரீகால் பண்ண முடியாது, இருந்தாலும் உனக்கு நீ இப்படி பண்ணதுனால அவருக்கு ஒரு பாகவஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஸ்திரத்தை மட்டும் கொடுக்குறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதை வாங்கிடுறாரு. இந்த பக்கம் வந்து துரோணாச்சாரியர்கிட்ட இருந்து எல்லா வித்தைகளையுமே கற்றுக்கிட்டு இவங்க பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாருமே வந்து நாட்டுக்கு திரும்பி வராங்க. கிருபாச்சாரியரும் துரோணாச்சாரியரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாருமே வந்து ரொம்ப டேலண்ட் ஆகிட்டாங்க, அதை விட நம்ம அர்ஜுனன் வந்து செம்ம டேலண்ட்டாக இருக்கான், அதனால் அதெல்லாமே வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்காக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஷோ ஒன்று ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த ஷோவில் வந்து எல்லாருமே மேன் ஆஃப் த ஷோவாக யார் இருக்கிறதுனா அர்ஜுனன் தான் வந்து இருக்கார். எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க, இப்போ பீமன் வந்து கதாயத்தை காமிக்கிறாரு, தர்மர் ஒன்று காமிக்கிறாரு, நகுலன் சகாதேவன் ஒன்று காமிக்கிறாங்க. இருந்தாலும் எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து யார்கிட்ட இருந்தது அப்படின்னா அர்ஜுனன் கிட்ட மட்டும்தான் இருந்தது. அப்போ வந்து துரோணாச்சாரியாருக்கு ரொம்ப பெருமை. ஆக்சுவலாக துரோணாச்சாரியாருக்கு ரொம்ப பிடித்த மாணவன் யார் அப்படின்னா அர்ஜுனன் தான். அந்த அர்ஜுனன்கிட்டேருந்து வந்து சரி நான் அப்போ வந்து ரொம்ப ப்ரௌடாக வந்து என்ன சொல்லுவார்னா, என்னுடைய மாணவனை வீழ்த்துறதுக்கு இங்கே யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்பார். யாராச்சும் இருக்கீங்களான்னு தான் வந்து கேட்பாரே ஒழிஞ்சு யாராவது சத்திரியர்கள் இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்க மாட்டார். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இவருக்கு வந்து அர்ஜுனன் மேலே எப்படியெல்லாம் வந்து பிரியம் வரும் அப்படின்னா, துரோணாச்சாரியாருக்கு ஃபஸ்ட்டு வந்து துரோணாச்சாரியருடைய மகன் வந்து அஸ்வத்தாமன். அவனுக்கு வந்து மற்ற எல்லாருமே இவங்களுடைய செட்டு தான் அஸ்வத்தாமனுக்கும். அப்போ துரோணாச்சாரியார் என்ன நினைப்பாருன்னா, அஸ்வத்தாமனுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அஸ்வத்தாமனை மட்டும் எல்லாத்துக்கும் வந்து போய் குளத்துல தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லுவார். அஸ்வத்தாமனுக்கு மட்டும் என்னென்னா வாய் பெருசாக இருக்கிற மாதிரியான ஒரு பானையை வந்து கொடுப்பாரு. ஸோ தட் அவர் வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து ஊற்றிட்டு போயிடுவார். மற்றவங்களுக்கெல்லாம் தண்ணி பிடிக்கிறதுக்கும் டைம் ஆகும், கொண்டு வந்து ஊற்றுறதுக்கும் டைம் ஆகும். அதனால் அந்த கேப்பில் வந்து அஸ்வத்தாமனுக்கு சொல்லி கொடுப்பாராம். இது வந்து அர்ஜுனன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாரு, இது வந்து ஏதோ சம்திங் வந்து அவங்க பையனுக்கும் அப்பாவுக்கும் மட்டும் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து வில்லு இருக்குல்ல, அந்த அம்பு வச்சு அந்த ஓட்டை வந்து கொஞ்சம் பெருசாக்குனாராம். அந்த ஓட்டை பெருசாக இருக்கிறது தெரியவே தெரியாத அளவுக்கு, பானை உடையாத அளவுக்கு அந்த ஓட்டையை பெருசாக்கி டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டு அஸ்வத்தாமனோட சேர்ந்து வந்து கற்றுக்கிட்டாராம். அப்போ வந்து துரோணாச்சாரியருக்கு இந்த மாதிரியான ஒரு டேலண்டான சீடன் எனக்கு இந்த வரைக்கும் கிடைச்சதே இல்லை, இவன் தான் என்னுடைய சிறந்த மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பையிலேருந்து வந்து அர்ஜுனனுக்கு வந்து துரோணாச்சாரியருக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒன்று. அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை இருக்கும்ல, ஒரு மரத்தில் பார்த்துட்டு வில்வித்தை கற்று தரும் போது எல்லாருக்கிட்டையும் உன்னுடைய ஃபோக்கஸ் என்ன தெரியுது அப்படின்னா, மரம் தெரியுது, இலைகள் தெரியுது, காய் தெரியுது, கனி தெரியுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய அர்ஜுனன் மட்டும் கிளி தெரியுது, கிளியோட கண்ணு தெரியுது அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதனால தான் வந்து துரோணாச்சாரியருக்கும் அர்ஜுனனுக்கும் செம்ம பாண்டு, ரொம்ப பிடிக்கும். அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மிக சிறந்த மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஸோ அதனால் அந்த ஒரு கட்ஸில் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என் மாணவனை வீழ்த்துறதுக்கு இங்கே யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. நம்மளுடைய கர்ணன் எழுந்திருச்சு யாருக்கிட்ட, பரசுராமர்கிட்ட லேர்ன் பண்ணார்ல, அங்கேருந்து எழுந்திருச்சு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே ஒரு துரோணாச்சாரியார் என்ன சொல்லுவார், நீ யாருப்பா, உன்னுடைய குலம் என்ன, நீ எங்கேருந்து வந்திருக்க, நீ அதிரதன் ராதையோட பிள்ளை அப்படின்னா நான் வந்து சத்திரியர்கள் மட்டும்தான் இவங்க கூட சண்டை போடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ நம்மளுடைய துரியோதனன் எழுந்திருச்சு
குருவே, நீங்கள் இப்படி சொல்லுவீங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுத்த வீரன், அறிவாளி, கொடைவள்ளல், அரசன், அழகான அறிவான மங்கைகள், இவங்க இத்தனை பேர்கிட்டையும் வந்து அவங்களுடைய குலம் என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது, அது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஒரு குருவாக இருந்துக்கிட்டு நீங்களா இப்படி கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு. துரியோதனனுடைய பேச்சு எதுவுமே எடுபடலை. அப்போ திரும்ப உடனே என்ன சொல்கிறாரு துரியோதனன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன சத்திரியன் தானே வேணும்? நான் இவரை இப்பயே நான் சத்திரியன் ஆக்குறேன், என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அங்க நாட்டை கர்ணனுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரீடத்தை எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய கர்ணனுடைய தலையில் வச்சு இன்னையிலிருந்து இவர் வந்து அங்க நாட்டுடைய மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு கிரீடம் சூட்டிடுறாரு. இப்பையிலிருந்து இவர் வந்து சத்திரியன் ஆகிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இருந்தாலும் துரோணாச்சாரியார் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. இவர் வந்து பிறப்பால் என்னது, சரி ஓகே, இவங்க வந்து அதிரதன் ராதா வந்து தூக்கி தான் வளர்த்தவங்க, அப்போ இவருடைய ஒரிஜினல் அம்மா யார், அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாரு. அப்படியே நம்மளுடைய கர்ணன் வந்து கூனி குறுகி போகிறாரு. நமக்கு வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் உனக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, நீ எப்படி பிறந்தன்றது தெரியாது அப்படின்னு நம்ம வந்து கன்சர்ன் ரைஸ் பண்ணும் போது அவருக்கு எவ்வளோ ஒரு சங்கடமாக இருக்கும். அந்தளவுக்கு அவருக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதோட அந்த இன்சிடெண்ட் வந்து முடிஞ்சிருது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக அர்ஜுனனுக்கு எதிர்ப்பற வந்து இவரால் வந்து போட்டி இவருடைய டேலண்ட் வந்து ஷோகேஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய வடுவாக ஒரு மனசில் வந்து பதிஞ்சிரும். இந்த பக்கம் வந்து நம்மளுடைய துரியோதனன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாகிடுவார் கர்ணன் கூட. கர்ணனுக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாரு. கர்ணன் கூட இப்போ ஒரே தட்டில் சாப்பிட்ற மாதிரி, ஆக்சுவலாக ஒரே தட்டில் சாப்பிட்ற மாதிரி கர்ணனுக்கு துரியோதனனுக்கு வந்து அவங்களுடைய தம்பிகள் எல்லாரும் எப்படி மதிப்பு மரியாதை கொடுப்பாங்களோ அதே அளவுக்கு நம்மளுடைய கர்ணனுக்கும் வந்து மதிப்பு மரியாதை கொடுப்பாங்களாம். அந்த அளவுக்கு வந்து துரியோதனன் நம்மளுடைய கர்ணனை வந்து வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி பகடை விளையாட்டு நடக்கும். அப்புறம் வந்து நம்மளுடைய பாண்டவர்கள் தோற்று போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 12 இயர்ஸ் வந்து வனவாசம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 1 வருடம் அஞ்ஞான வாசம்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து வந்து நம்மளுடைய துரியோதனன் கிட்ட சமாதானம் பேசுகிறதுக்காக கிருஷ்ணர் வருவார். அதாவது என்னது வேணும்னா, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு 5 ஊர் வேணும், இல்லை ஒரு 5 நாடு வேணும், இல்லைனா ஒரு 5 ஊர் வேணும், இல்லைனா வந்து ஒரு கிராமம்னாலும் வேணும், இல்லைனா ஒரு 5 வீடு வேணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டாகவே இருக்கும். இப்படியெல்லாம் வந்து கேட்கும் போது நம்மளுடைய கர்ணன் வந்து என்ன சொல்லுவார்னா, எதுவுமே தர முடியாது, நம்மளுடைய துரியோதனன் என்ன சொல்லுவார்னா, எதுவுமே தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ணிடுவார். ஸோ சொன்னதுக்கப்புறம் அவருக்கு என்னது அப்படின்னா போர் தான். ஓகேவா? இப்போ இங்கேருந்து தான் வந்து நம்மளுடைய கிருஷ்ணர் வந்து எல்லா வியூகமும் வகுப்பார். போர் அப்படின்னு வந்து சொன்ன உடனே சரி ஓகே நம்ம போர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு டாட்டிக்ஸ் வச்சுருப்பார். நம்ம வந்து கர்ணனுடைய டாட்டிக்ஸ் மட்டுமே வந்து பார்ப்போம். வந்ததுக்கப்புறம் இவர் கிருஷ்ணர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, இங்கேருந்து இந்திரன் கிட்ட போவார். அர்ஜுனன் யார்? இந்திரன் நோக்கி குந்தி தேவி ப்ரேயர் பண்ணதுனால கிடைச்ச பையன்தான் அர்ஜுனன். இங்கேருந்து இந்திரன் கிட்ட போயிட்டு, இந்திரா உடைய பையன்தான் அர்ஜுனன்னு தெரியுமா? அப்போ வந்து இந்த மாதிரி போரில் கர்ணன் கிட்ட கவச குண்டலம் இருக்கிற வரைக்கும் கர்ணனை யாராலையுமே வீழ்த்த முடியாது. கர்ணன் உயிரோடு இருந்தானா உன் பையன் வந்து உயிரோடு இருக்க முடியாது. அப்போ நீ என்ன பண்ணணும்னா, கர்ணன் கிட்ட இருக்கிற குண்டலமும் கவசத்தையும் நீ போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லிடுவார். உடனே இந்திரன் என்ன பண்ணுவார்னா, ஒரு தாத்தா போல் வேஷம் போட்டுட்டு இங்கேருந்து கர்ணன் கிட்ட போவார். கர்ணனுக்கு வந்து தெரிஞ்சிடும் இவர் வந்து கர்ணன் ரொம்ப நல்லவர், அதனால அவருக்கு வந்து தெரிஞ்சிடும் இங்கே வந்திருக்கிறது வந்து முதியவர் கிடையாது, இந்திரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க உங்கள்கிட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது இவர் வந்து எனக்கு இந்த போட்டிருக்க காதில் போட்டிருக்க அந்த தோடையும் அதனுடைய கவசத்தையும் மட்டும் தாயேன்ப்பா, எனக்கு வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னும் போது, சரி நான் தரேன், நீங்கள் வந்து இந்திர தேவரே, நீங்கள் வந்து நீங்களாக வந்திருந்தீங்கனாவே நான் தந்திருப்பேன், நீங்கள் இந்த மாதிரியான ஒரு வேஷம் போட்டு வர தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லுவார். சொல்லிவிட்டு நீங்கள் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு 2த்தையும் கழட்டி கொடுப்பாரு. அப்போ இந்திரன் சொல்லுவார், உன்னுடைய கொடையை நினச்சி நான் ரொம்ப மனமகிழ்ந்தேன், நீ இப்படி கொடுக்கும் போது அவருடைய காதுலேருந்து ரத்தமாக வரும், ஏன்னா அதெல்லாம் உடம்போடு ஒட்டி இருக்குல்ல, உன்னுடைய உடம்பு அழகு வந்து பழையபடி வந்துடட்டும், ஃபுல்லாக எந்த ஒரு ரணமுமே இல்லாமல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வரத்தை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 1000 ஒன்று கொடுப்பாரு. இதே நீ வந்து உன்னுடைய ஆபத்து காலத்தில் உன்னை வந்து காப்பாற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடுவார். அடுத்து நம்மளுடைய கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுவார்னா, இங்கேருந்து குந்தி தேவி கிட்டே போவார். குந்தி தேவி கிட்டே போகிறதுக்கு முன்னாடியே கர்ணன் கிட்டே போவார். கர்ணா, நீ வந்து யாருன்னு தெரியுமா? உன்னுடைய அப்பா யார், அம்மா யாருன்னு நீ தேடிக்கிட்டே இருந்தீல்ல,
நம்மளுடைய குந்தி தேவி தான் வந்து உன்னுடைய அப்பா, உன்னுடைய அம்மா, பாண்டவர்கள் எல்லாருமே உன்னுடைய அண்ணன் தம்பிங்க. நீ வந்து இந்த பக்கம் இருக்கிறது சரியில்லை, போர்னு வந்துடுச்சு, அதனால தான் நான் உன்னை உண்மையை சொல்கிறேன், நீ அந்த பக்கம் போ அப்படின்னு வந்து சொல்லுவார். அதுக்கு வந்து கர்ணன் வந்து நீ என்ன என்னைய வந்து ரொம்ப மோசமானவன் நினச்சிட்டியா கிருஷ்ணா, நான் அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணுவேன்னா, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் கிருஷ்ணா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவார். இங்கேருந்து குந்திக்கிட்ட போவார். குந்திக்கிட்ட போய் அத்தை நீ வந்து சின்ன வயசில் துர்வாசகர்ட்டேருந்து வரம் வாங்கி ஒரு குழந்தைய ஆற்றுல விட்டு அனுப்புனியே உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னும் போது அந்த அம்மா ஒரு சாப்டர் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்றதே டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து அந்த 5 குழந்தைங்கள பெற்று வளர்த்து இந்த டைமில் வந்து சொன்னால் அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஷாக்காக இருக்கும்ல. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா சரி ஓகே ஆமாப்பா அப்படின்னும் போது அதுதான் வந்து கர்ணன் அப்படின்னு வந்து சொல்லிடுவார். நீ போய் கர்ணன்கிட்ட போயிட்டு இந்த பக்கம் வர சொல்லு அப்படின்வாரு. சரிப்பா நான் வர சொல்கிறேன், ஒரு வேளை வரலன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பார். என்ன பண்ணணும் நீனும் அதையும் நீனே சொல்லிடு கர்ணன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும் போது கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லுவார்னா, கர்ணன்கிட்டேருந்து 2 வரம் வாங்கிட்டு வா. ஒன்று வந்து அவர்கிட்ட நாகாஸ்திரம் ஒன்று இருக்கும், அந்த நாகாஸ்திரத்தை வந்து ஒரு முறைக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாதுன்றது ஒரு வரம். 2வது வரம் என்னதுன்னா, அர்ஜுனனை தவிர மற்ற யாரையும் கொல்ல மாட்டேன்னு இன்னொரு வரம் வாங்கிட்டு வா அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. சரின்னு குந்தி தேவி இங்கேருந்து போவாங்க. போனதுக்கப்புறம் கர்ணனுக்கு தெரிஞ்சிடும், ஆல்ரெடி தான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காருல வரது வந்து அவங்க அம்மா தான் அப்படின்னு தெரியும். வந்த உடனே ரொம்ப கோவம்லாம் படமாட்டார், வாங்கம்மா அப்படின்னு ரொம்ப பாசம்தான் இருக்கும். 2 பேரும் நல்லபடியாக வந்து பேசிப்பாங்க. குந்தி தேவி வந்து சொல்லுவாங்க, நீ வாப்பா என் கூட வந்துரு, நீ வந்தீங்கன்னா நீ கண்டிப்பாக நல்லபடியாக இருப்ப, பாண்டவர்கள் உன்னை ரொம்ப தலைவனாட்டம் ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய கர்ணன் என்ன சொல்லுவார்னா, என்னை வந்து அப்படியெல்லாம் நினைக்காதீங்கம்மா, நான் வரமாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான், அவருடைய கௌரவத்துக்காக நான் ஒரு அங்கீகாரத்துக்காக நான் ஏங்கும் போது எனக்கு அந்த கரெக்டான டைமில் கொடுத்தது என்னுடைய துரியோதனன் தான், நான் அவனை விட்டுட்டு நான் வரமாட்டேன், நான் ஒரு வேளை நான் விட்டுட்டு வந்தேன்னா என்னுடைய பஞ்சபாண்டவர்கள் எல்லாருமே எனக்கு வந்து அரசாட்சியை கொடுத்துருவாங்க, நான் கொடுத்தாங்கன்னா நான் ஆள மாட்டேன், நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு துரியோதனன் கொடுப்பேன். துரியோதனன் என்ன பண்ணுவான், அதை வந்து ஒரு எச்சுன்னு தான் வந்து நினப்பான். அவர் வந்து துரியோதனன் வந்து ஒரு நாள் சாப்பிட்ட பிளேட்லேயே இன்னொரு நாள் சாப்பிட மாட்டார். அப்படி இருக்கும் போது இப்படி போனது வந்து அவருக்கு ஒரு எச்சில் பட்ட ஒரு பாத்திரம் போல் அது வந்து வாங்க மாட்டார். அப்போ வந்து நாடு ஒரு சிறந்த தலைவன் இல்லாமல் ஏங்கும், அது அந்த மாதிரி ஒரு இது நடக்க வேணாம், அதனால் நான் வர வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிடுவார். இன்னொன்று என்ன சொல்லுவார்னா, ராஜாவுடைய அந்தப்புறத்துக்கு போகிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது, ஆனால் துரியோதனனுடைய அந்தப்புறத்துக்கு வந்து நான் போவேன், போயிட்டு துரியோதனனுடைய ஒய்ஃபு பானுமதி கூட நான் வந்து சொக்கட்டான் விளையாடுவேன். ஒரு நாள் வந்து துரியோதனனே கிடையாது, நானும் பானுமதியும் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து துரியோதனன் வரது வந்து எனக்கு தெரியல, பானுமதி வந்து வாசலை நோக்கி இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பானுமதி தோற்று போகிற நிலமையில் இருந்ததுனால துரியோதனனை வரதை பார்த்துட்டு டக்குன்னு எழுந்திருச்சாங்க. எழுந்திருக்கும் போது நான் அவங்களுடைய மேகலையை பிடிச்சி இழுத்து மணியெல்லாம் கீழே விழுந்து ஓடுது. அதை பார்த்து துரியோதனன் வந்து ஒரு ஷாக்கு கூட ஆகவே இல்லை. என்கிட்ட வந்து பலே ஆட்டம் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு போல இருக்கே, இந்த மணிகளெல்லாம் நான் எடுக்கவா இல்லை வந்து கோர்க்கவா அப்படின்னு வந்து கேட்டார். அதோடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? அதாவது அதை பார்த்து அவருக்கு வந்து டென்ஷன் ஆகலை, நான் வந்து அவருடைய நண்பன், அவனுக்கு வந்து இப்போ போரில் நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக என்னை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இல்லை, அவ்வளோ தூரம் ஒரு நிதானமாக என் மேலேயும் அனுமதி மேலேயும் அவர் வந்து நம்பிக்கை வச்சுருந்தாருமா. இந்த நம்பிக்கை வந்து நார்மலாக வச்சில்ல, இப்போ அங்கே வேலை பார்க்குறவங்கெல்லாம் வெளியில் போய் துரியோதனன் இப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி எப்படி வேணால் கூடும். அதெல்லாம் அவர் வந்து கவலைப்படாமல் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு என்னுடைய வந்து சுதந்திரமாக இருந்தார், எனக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தாரு அப்படின்னு வந்து கர்ணன் குந்திக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ குந்தி தேவி சொல்கிறாங்க, துரியோதனன் இவ்வளோ நல்லவனாப்பா, அவனுடைய நல்ல குணங்கள் எல்லாத்தையும் நீ சொல்லி மட்டும்தான் நான் வந்து கேள்விப்படுறேன், நல்லா இருக்கட்டும்ப்பா அப்படின்னு குந்தி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லிவிட்டு சரிப்பா அப்போ எனக்கு ஒரு 2 வரம் ஒன்றுத்தா அப்படின்னு சொல்லும் போது, சரி விடுங்க நான் ஊருக்கே வரம் தரேன், உங்களுக்கு என்ன பெத்த அம்மா உங்களுக்கு தராமல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன வரம் அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு நாகாஸ்திரத்தை நீ அர்ஜுனன் மேலே ஒரு முறைக்கு மேலே நீ வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு வந்து சரின்னு சொல்லிடுவார். ஏன் சரின்னு சொல்லுவார்னா, ஏன்னா ஒரு நல்ல வீரனாக இருக்கும் போது ஒரு முறை நம்ம யூஸ் பண்ணாவே கரெக்டாக வந்து டார்கெட்டை வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணி அடிச்சிடணும். இன்னொரு டைம் போகிறோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு நல்ல வீரன் இல்லை அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம், அதனால் ஓகே அப்படின்றவாரு. இன்னொன்று வந்து என்ன கேட்பாங்கன்னா, பஞ்சபாண்டவர்கள் அர்ஜுனனை தவிர மற்ற யாரையும் சாகடிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிடுவார். ஏன் ஓகேன்னு சொல்லுவார்னா,
இவருக்கு இணையான வீரன் அப்படின்றது யாருன்னா அர்ஜுனன் தான். ஸோ அவங்கள தவிர மற்றவங்களெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாலாம் நினைக்கல. அதனால நான் மற்றவங்கள கொல்றதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்ற மாதிரி சரின்னு சொல்லிடுவார். பண்ணதுக்கப்புறம் கர்ணன் வந்து கேட்பார், அம்மா நீ வந்து உனக்கு வேண்டிய வரத்தை கேட்டேன், நான் ஓகேன்னு சொன்னேன். நான் இப்போ எனக்கு 2 வரம் வேணும், நீ தரா அப்படின்னு கேட்கும் போது குந்தி தேவி வந்து சொல்லுவாங்க, சரிப்பா என்ன வரம் வேணும் சொல்லு அப்படின்னா, நான் செத்து போயிடுவேன் எப்படியா இருந்தாலும், நான் அந்த போரில் வந்து நான் செத்து போயிடுவேன். நான் செத்து போனதுக்கப்புறமும் என்னோடய அப்பா யார் அம்மா யாருன்னு உலகம் ஃபுல்லாக என்னை வந்து ஏளனம் பண்ணுச்சு. அப்படியெல்லாம் இல்லாமல் நீ என் மகனை உன்னோட மடியில் தூக்கி போட்டு என்னை வந்து மகனே மகனேன்னு நீ சொல்லிவிட்டு நீ வந்து அழணுமா, அதுதான் வந்து என்னுடைய ஒரு வரம். இன்னொன்று வந்து என்னை வந்து நல்லபடியாக சகோதரர்கள் எல்லாருமே சேர்ந்து என்னை வந்து தகனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கேட்பாங்க. குந்தி தேவி சரிப்பா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிடுவாங்க. இவருக்கும் மனசு ரொம்ப சங்கடமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து துரியோதனர் வந்து துரியோதனன் சைடில் வந்து போர் வியூகம் எல்லாமே வகுப்பாங்க. பீஷ்மருடைய தலைமையில் தான் வந்து போகும். அப்போ பீஷ்மர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, கர்ணனை வந்து எல்லாமே பிரிப்பாங்க. இந்த பக்கம் நீ ஈஸ்ட்டு சவுத்து எல்லா சைடுமா, நீ வந்து குதிரை படைக்கிருக்கு, நீ வந்து யானை படைக்கிறு, நீ வந்து இந்த படைக்கிற அந்த படைக்கிறன்னு நிறையா பேரை டிவைட் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுடைய கர்ணனை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு 100 பேரில் நிற்கிற இடத்துல நீ வந்து ஒரு ஆளாக நில்லு அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே கர்ணனுக்கு செம கோவம் வந்துடும். வந்துட்டு பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து துரியோதனன் அன்னைக்கு நைட்டு வந்து, என்ன கர்ணா நீ இருக்கிறன்றது தான் என்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கை, நீ வந்து இந்த மாதிரி போயிட்டியே அப்படின்னு சொல்லும் போது இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு பாசறை சைடு அழைச்சிட்டு போவார். அப்பப்போ தான் என்ன சொல்லுவாங்கன்னா, பீஷ்மர் தான்ப்பா நமக்கு வந்து எல்லாமே வந்து தலைமை தாங்குறாரு, அதனால் வெற்றி நமக்கு தான், அதனால் கவலை இல்லைப்பா, நம்மளாம் ஜாலியாக போய் போர் புரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. பத்தியா இந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது என் மேலே, என்னுடைய வீரம் உனக்கு மட்டும்தான் தெரியும், இந்த மாதிரியான லட்சக்கணக்கான படை வீரர்களுக்கு யாருக்குமே தெரியாது துரியோதனா. நம்ம பீஷ்மர் போனார்னா அவர் வந்து ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பர்சன், அதனால் வந்து எல்லாருமே நம்பிக்கையோட போர் புரிவாங்க, நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கன்சோல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் போர் நடந்துக்கிட்டே இருக்கும்போது பீஷ்மர் இறந்துருவார். பீஷ்மர் இறந்ததுக்கப்புறம் கர்ணன் வரணும். கர்ணன் வரணும். பீஷ்மர் இறந்துனார்னா என்னது, அம்பு படுக்கையில் போய் படுத்திருப்பார். அப்போ வந்து அன்றைக்கி நைட்டு போகிறாரு. இங்கேருந்து கர்ணன் போயிட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறாரு. அந்த இதில் போய் பார்க்கும் போது அவர் வந்து என்ன சூப்பரானா, வா குந்தியின் மகனே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து கேட்பாரு, உங்களுக்கு குந்தியின் மகனேன்னு சொல்லும் போதே இவர் வந்து போன உடனே, உங்களுக்கெல்லாம் ஏன் என்னை பிடிக்கவே இல்லை, ஃபஸ்ட்லேருந்தே என்னை வந்து ரொம்ப ஒரு மாதிரி கண்ணிங்காக ஒரு மாதிரி என்னை வந்து இங்கேருந்து அஸ்தினாபுரத்துலேருந்து துரத்தி விடுறதுலேயே நீங்கள் இருந்தீங்களே ஏன் அப்படின்னு கேட்கும் போது அப்போ தான் சொல்லுவார், வா குந்தியின் மகனே அப்படின்னு வந்து சொல்லுவார். குந்தியின் மகன், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, என்னைய வந்து கேவலமாக ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னு வந்து சொல்லும் போது, இல்லை நீ வந்து பாண்டவர்கள் சைடு இருக்க வேண்டியவன், நீ வந்து அநியாயத்துக்காக இந்த பக்கம் வந்திருக்க, நீ போட்ட சாப்பாட்டுக்காக உனக்கு பண்ண கௌரவத்துக்காக நீ இந்த பக்கம் இருக்க, நீ இந்த பக்கம் இருக்க வேண்டியவன் கிடையாது, அதனால தான் நான் வந்து உன்னை எவ்வளோ தூரம் நான் இங்கேருந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு நினச்சியனோ அவ்வளோ தூரம் நான் தள்ளி வச்சேன். ஆனால் நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். நீ வந்து இவருக்கு வந்து ஃபஸ்ட்டே தெரியும், கர்ணனை வந்து ஃபஸ்ட்டே தெரியும் குந்தியனுடைய மகன்னு. அன்றைக்கி நீ வந்து போர் முனையில் வந்து அந்த டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணும் போத நீ வந்திருக்கும் போத அன்னைக்கே நீ வந்து ஒரு சத்திரியன், இது வந்து நீ வந்து குந்தியின் மகன் நான் சொல்லியிருந்தேன்னா இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் நான் இருக்க மாட்டேன், அம்பு படுக்கையில் என்னுடைய மரணத்தை எதிர்நோக்கி நான் இருந்துக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். இன்னொன்று வந்து என்ன சொல்வார்னா, நீ வந்து ஒரு மிக சிறந்த வீரன், நம்ம சேர்ந்த படையை வந்து எனக்கு அப்புறம் நீ வந்து துரியோதனை காப்பாற்றணும் அப்படின்னா அது உன்னால் மட்டும்தான் முடியும். நான் இருக்கிற வரைக்கும் நம்ம 2 பேருமே ஒரே டைமில் போனோம் அப்படின்னா நிறையா வந்து லாஸ் இருக்கும். அதனால தான் நான் எப்படியா இருந்தாலும் இந்த போரில் நம்ம தோற்க போகிறோம், இருந்தாலும் நான் போனதுக்கப்புறம் நீ வந்து துரியோதனை பேக்கப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் உன்னை ஹோல்ட் பண்ணுறதுக்காக தான் நான் என்ன வார்த்தையை சொன்னேன்னா நீ அப்போ ஹோல்ட் பண்ணுவியோ அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை பார்த்து நான் பிரயோகிச்சம் அப்படின்னு வந்து சொல்லுவார். அதை கேட்டு கர்ணனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுவார். போர் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வருவாங்க. தர்மர் வருவாங்க, சும்மா டப்பு டப்புன்னு அடித்து மயக்கமடைய செஞ்சிருவார். பீமன், நகுலன், சகாதேவன் எல்லாருமே அப்படியே பண்ணிடுவார். அப்புறம் இந்த கர்ணன் கிட்ட தான் வந்து என்ன பண்ணுவார்னா, அபிமன்யு வந்து அந்த சக்கர வியூகத்தை அமைச்சு உள்ளார போவார். போனதுக்கப்புறம் அந்த கர்ணன் கையால் தான் வந்து அடிபட்டு அவர் வந்து இறந்து போயிடுவார். அபிமன்யு வந்து இறந்து போயிடுவார்.
அதுக்கப்புறம் வரும்போது அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் வந்து போர் நடக்கும். இந்த கர்ணனுக்கு யார் வந்து தேரோட்டியாக வருவாங்க அப்படின்னா சல்லியன் தான் வந்து தேரோட்டியாக வருவாங்க. சல்லியன் யாருன்னா, சல்லியன் வந்து பாண்டவர்கள் சைடு இருக்க வேண்டியவர் தான் வந்து சல்லியன். ஆனால் இவர் வந்து ஏதோ ஒரு ரீசன்னால் இந்த பக்கம் வந்துடுவார், நம்மளுடைய துரியோதனர்கள் சைடு வந்துடுவார். சல்லியன் யாருன்னா நகுலன் சகாதேவனுடைய தாய் மாமா, அந்த மாத்திரியோட அண்ணன் தான் வந்து சல்லியன். சரி, இவர் தான் வந்து இவரை வந்து தேரோட்ட துரியோதனன் வந்து கேட்பார், நம்மளுடைய கர்ணனுக்கு தேரோட்டியாக நீங்கள் போகணும் அப்படின்னா, ஒரு தேரோட்டிக்கே நான் தேரோட்டியாக போகணுமா, என்னாலலாம் போக முடியாது அப்படின்றவாரு. அதுக்கப்புறம் துரியோதனன் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சரி வா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். போயிட்டு தான் எல்லாமே வந்து நடக்கும். நடந்ததுக்கப்புறம் அங்கேருந்து அர்ஜுனனுக்கு 2 பேரும் வந்து செம்மையாக வந்து அம்பும் சண்டை போடுவாங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் போது ஒரு டைமில் நாகாஸ்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணுவார் கர்ணன். அது நாகாஸ்திரம் வரும்போது நம்மளுடைய கிருஷ்ணர் என்ன பண்ணுவாருன்னா, காலை வச்சு தேரை அமுத்துவார், ஒரு 5 அடி கீழே போயிடும். அந்த நாகாஸ்திரத்தை வரும்போது சல்லியனை வந்து என்ன சொல்லுவான்னா, அர்ஜுனுடைய மார்புக்கு நீ குறி வச்சு அடி அப்படின்னு வந்து சொல்லுவார். ஆனால் அப்போ வந்து இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, தலைக்கு குறி வச்சு அடிப்பார். அப்போ வந்து என்ன ஆயிரும்னா, 5 அடி கீழே பாயும் போது அவருடைய கிரீடத்தில் பட்டு போயிடும். தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சு. இதுதான் வந்து அந்த இதுக்கு அர்த்தமாக. ஸோ போனதுக்கப்புறம் திரும்பி வந்து அப்பயுமே சல்லியன் சொல்லுவார், இன்னொரு டைம் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, கர்ணன் வந்து ஆல்ரெடி குந்தி தேவிக்கு ஒரு வரம் கொடுத்துருக்குது அப்படின்றதுனால யூஸ் பண்ண மாட்டார். சரி, ஓகே. அப்போ சல்லியனுக்கு வந்து கோபமாயிரும், நம்ம வந்து சொல்கிறத இவன் கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. டக்குன்னு ஒரு பள்ளத்தில் வந்து தேர் மாட்டிக்கும் போது அப்போ வந்து நம்மளுடைய கர்ணன் சொல்லுவார், சல்லியா நீ போய் இதை எடுத்து தூக்கி நிறுத்து அப்படின்னும் போது, உனக்கு தேர் ஓட்டுறது மட்டும்தான் என்னுடைய வேலை, உனக்கு வந்து தூக்கி நிறுத்துறதெல்லாம் என்னோட வேலை கிடையாது அப்படின்னு திட்டுவார். அப்போ வந்து திரும்ப கர்ணன் வந்து ரொம்ப கண்டிப்போடு சொல்லுவார், நீ பண்ணு, நான் சொல்கிறேன், நீ கேட்கணும் அப்படின்னும் போது அவருக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டு நான் போயிடுவார், கை விட்டுட்டு போயிடுவார். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சாபம் வாங்கியிருப்பார் இடையில. அந்த சாபத்துடைய ரிஃப்ளெக்ஷனாக இந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட்லாம் நடக்கும். சரி, இப்போ வந்து தேரை தூக்கி நிறுத்தணும் அப்படின்றதுக்காக அவரே கீழே இறங்கி கர்ணன் கீழே இறங்கி அந்த தேரை தூக்கி நிறுத்தும் போது அவர்கிட்ட எதுவுமே இருக்காது, ஆயுதங்கள். அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார், நீ வந்து இப்போ அவரை கொல்லு அப்படின்னும் போது அர்ஜுனன் சொல்லுவார், இல்லை, இப்போ அவன் வந்து நிராயுதபாணியாக இருக்கான், இந்த டைமில் பண்ணுறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, இல்லைப்பா நீ பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன் இப்போ வந்து நியாயம் அநியாயம்னு பார்க்குற? அபிமன்யு வந்து சக்கரவியூகத்தில் போய் உள்ளார மாட்டிக்கும் போது அவன் வந்து நிர்கதியாக இருந்தான், அவன்கிட்ட யாருமே கிடையாது சப்போர்ட்டுக்கு. அந்த நிர்கதியாக இருந்த சின்ன பிள்ளைய தானே இவருங்கெல்லாம் வந்து அடித்து சாகடிச்சாங்க. அப்போ எப்படி போயிடுச்சு இந்த நியாயம்? பாஞ்சாலி அத்தனை பேர் இருக்கிற சபையில் நிற்கும் போது எப்படி போயிடுச்சு அவங்களுடைய நியாயம்? அதனால் நீ இதெல்லாம் எத்திக்ஸ், நான் எத்திக்ஸ் அதெல்லாம் பார்க்காத, நீ வந்து அம்பு விடு அப்படின்னு சொல்லும் போது அர்ஜுனன் அம்பு விடுவார். ஆனால் கர்ணன் போயிட்டு மயக்கம்லாம் பட மாட்டார், ஃபுல்லுமே அம்பு பட்டு கீழே படுத்துருவார். ஆனால் உயிர் மட்டும் போகாது. அப்போ தான் வந்து என்ன நடக்குது கிருஷ்ணா, ஏன் உயிர் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கேட்பார். அதுக்கு கிருஷ்ணர் சொல்லுவாருன்னா, தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு ஒரு தாத்தா போல் ஒரு வேஷம் எடுத்துகிட்டு போயிட்டு, எனக்கு ஒரு தானம் தாப்பா அப்படின்னு கேட்கும் போது, நான் இங்கே வந்து அம்பு படுக்கையில் படுத்திருக்கேன், என் உயிர் இருக்கான் போயிடுச்சானே எனக்கு தெரியல, இங்கே வந்து நீங்கள் கேட்குறீங்களே அப்படின்னும் போது, நீ பண்ண புண்ணியம் எல்லாத்தையுமே எனக்கு தான் அப்படின்னு வந்து சொல்லுவார். அப்போ வந்து உடனே கர்ணன் சிரிச்சுக்கிட்டு, புண்ணியம் தானே வேணும், நல்ல வேலை என்கிட்ட இல்லாத ஏதாச்சும் ஒன்று கேட்டு எனக்கு தர முடியாமல் போயிருந்துச்சுன்னா, நான் வந்து செத்து போயிருந்தா கூட என்னுடைய ஆன்மா வந்து சந்தோஷப்பட்டிருக்காது, நல்ல வேலை என்கிட்ட இருக்கிறது தானே நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்பில் இருக்கிற ஒரு அம்பு உருவி அதுலேருந்து வர ரத்தத்தை வந்து குருதியை எடுத்து அவருக்கு வந்து கொடுப்பாராம். நம்மளுடைய கர்ணனுக்கு வந்து ஒரு நல்ல ஹேபிட் இருந்தது. எப்படின்னா, எப்போதுமே நம்ம கொடுக்குறவங்க, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறீங்கன்னா உங்கள் கை மேலே இருக்கும், வாங்குறவங்க கை கீழே இருக்கும். நார்மலாக இப்போ வந்து ஒரு காஃபி கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா இப்படி மேலே தான் கொடுப்பீங்க, கீழே இருந்தால் அவங்க வாங்குவாங்க. மோஸ்ட்லி அப்படி தானே நடக்கும். அப்போ இவங்களுக்கு வந்து இவர் வந்து எப்படி கொடுப்பாருனா, யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா இவர் கையை கீழே வச்சுப்பாராம், அவங்க வந்து மேலேருந்து எடுப்பாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து புண்ணியத்தை வந்து திரும்ப இவருக்கு தராங்களாம். மற்ற ஒரு ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் விட புண்ணியம்ன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம், அதனால் நான் வாங்குறவன், அப்போ என் கை கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாராம். அந்த மாதிரியான ஒரு கர்ணன் வந்து அவரோட பெற்ற புண்ணியம் எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய கிருஷ்ணருக்கு வந்து கொடுத்துட்றாரு. கொடுத்ததுக்கப்புறம் நீ யாருன்னு கேட்குறாரு.
கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாருன்னா மைத்துனா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதாவது அத்தை மகனே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விஸ்வரூபத்தை வந்து காமிக்கிறாரு. காமிச்சதுக்கப்புறம் நீ நீ வந்து வாழ்க பல்லாண்டு, உனக்கு என்ன வரம் வேணும் கேள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு என்ன கிருஷ்ணா வரம், எனக்கு என்ன வேணும் வரம், எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. ஒரு வேளை நான் திரும்பி பிறந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே டொனேட் பண்ணுற மாதிரியான ஒரு சக்தியோடையும் ஒரு எண்ணத்தோடையும் ஒரு பொருளோடையும் என்னை வந்து பிறக்க வையே அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வரம் கேட்குறாரு. அந்த மாதிரியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு முக்தியையும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முக்தியை கொடுத்துருவார். அப்போ வந்து நீ எதுக்காச்சும் வருத்தப்படுறியா அப்படின்னும் போது, இல்லை கிருஷ்ணா, நான் எதுக்குமே நான் வந்து வருத்தப்படலை. ஏன்னா எனக்கு வந்து எல்லாருமே வந்து என்கிட்ட யாராச்சும் வந்து சாமியே வந்து என்கிட்ட மட்டும்தான் வந்து வாங்கியிருக்கு தானமாக. வேறு எங்கேயாச்சும் வாங்கியிருக்கா சொல்லு. நான் உன்கிட்ட கேட்டேனா, எத்தனையோ பேர் வந்து வருஷ கணக்காக வந்து தவம் இருக்காங்க உன்னுடைய விஸ்வரூபத்தை பார்க்கணுன்னு. ஆனால் நீ வந்து எனக்கு வந்து நீனே வந்து காமிச்ச பற்றியா? இதெல்லாம் தவிர வேறு எனக்கு என்ன வேணும்? நான் ரொம்ப 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 சந்தோஷமாக நிறைவாக நான் இருக்கேன் கிருஷ்ணா. என் வாழ்க்கையில் இல்லாதது அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது கிருஷ்ணா அப்படின்னு வந்து சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் கிருஷ்ணர் சொல்லிவிட்டு இறந்து போவார். கிருஷ்ணரும் வந்து கண்ணீர் விடுவார். இந்த மகாபாரத கதையில் கிருஷ்ணர் கண்ணீர் விட்டது 2 பேருக்காக மட்டும்தானா. ஒன்று வந்து அபிமன்யு இறக்கும் போத வந்து கண்ணீர் விடுவாராம். 2வது வந்து கர்ணன் இறக்கும் போத கண்ணீர் விடுவாராம். அதுக்கப்புறம் வந்து குந்தி வருவாங்க. இறந்து போன நியூஸ் கேட்டு மகனே மகனே மகனேன்னு சொல்லிட்டு அழுகும் போத தர்மருக்கு நகுலன் சகாதேவனுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே புரியாது. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி கர்ணனுடைய கதை. அப்போ வந்து அர்ஜுனன் சொல்லுவானா, கிருஷ்ணா நீ என்ன பண்ண, நீ ஏன் இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணுற? என்னுடைய அண்ணனையே நீ வந்து கொலை பண்ண வச்சிட்டியே, என்னைய சாகடிக்க வச்சிட்டியே, என் மனசு தாங்குமா? எப்படி மீதி இருக்கிற வாழ்க்கையெல்லாம் நான் வாழ போகிறேன்? அண்ணனை சாகடிச்சிட்டேன், என்னோட மூத்த அண்ணனை நான் சாகடிச்சிட்டேனே, இப்படியெல்லாம் நான் நிம்மதியாக இருப்பேனா அப்படின்னும் போத கிருஷ்ணர் சொல்லுவார், அர்ஜுனா நீ வந்து யாரையுமே நீ சாகடிக்கலை, நீ வந்து செத்த பாம்பை தான் வந்து நீ சாகடிச்ச. எல்லாருமே பரசுராமர் வந்து என்ன கொடுத்தாருன்னா, அவர் கற்றுக் கொடுத்த வித்தைகள் பிரம்மாஸ்திரம் வந்து அவருக்கு உரிய டைமில் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுத்தாரு. உங்கள் அம்மா போயிட்டு நாகாஸ்திரத்தை ஒரு டைமுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வாரம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அடுத்து அந்த ஒரு பிராமணர் ஒரு சாபம் கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி நீ வந்து நிர்கதியாக நிற்கும் போது தான் உனக்கு வந்து உயிர் பிரியணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா பேர் வந்து அவருக்கு சாபம் இந்திரன் வந்து அவருடைய கவசகுண்டலத்தை வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்படி அவருடைய சக்திகள் அதே போல் சல்லியன் கூடவே இருந்து டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்து கரெக்டாக முக்கியமான டைமில் கைவிட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மீதி இருந்தது ஒரு செத்துப்போன பாம்பு போல் இருந்த ஒருத்தவங்கள தான் நீ வந்து அடிச்சிருக்க. அதனால் நீ சாகடிச்சது நீ கிடையாது அர்ஜுனா, நீ அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவார். அந்த இறந்து போகும்போது அவர் வந்து கேட்பார்ல, எனக்கு அது வேணும், அதே போல் என்னுடைய கேட்கும் போது அந்த விஸ்வரூபத்தை காமிச்சிட்டு கிருஷ்ணரே வந்து சொல்லுவாராம், உன்னுடைய பேரும் புகழும் இந்த நாடு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பாண்டவர்கள் வின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போகும். ஸோ இதுதான் வந்து கர்ணனை பற்றின கதை. கர்ணனுடைய கொடை வள்ளல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம்ல, அப்போ வந்து ஒரு குட்டி கதவை கூட சொல்லுவாங்க. அதாவது அர்ஜுனனும் கிருஷ்ணரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருப்பாங்களாம். அப்போ வந்து எல்லாரும் ஒரு தங்கும் விடுதியில் வந்து தங்கியிருப்பாங்க நைட் ஆனது அப்படின்றதுனால. அப்போ நிறையா பேர் வந்து வருவாங்களாம். வரும்போது பேசிப்பாங்களாம், இங்கே பார்த்தியா அங்கே நாடுன்னு ஒரு நாடு இருக்குப்பா, அங்கே போனோன்னா நம்மளுடைய கஷ்டம் எல்லாமே தீந்துரும்ப்பா, அந்த நாட்டு ராஜா வந்து அவ்வளோ டொனேட் பண்ணுவாராம், வாப்பா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்களாம். அப்போ வந்து இங்கே கிருஷ்ணர் வந்து கேட்பாராம், ஏன்ப்பா உனக்கு பாண்டவர்களை பற்றி தெரியுமா? ஆமாம்மா பாண்டவர்களை பற்றி தெரியும், அவங்க வந்து இந்த ஹஸ்தினாபுரத்தில் இந்த பாண்டுவோட பிள்ளைங்க 5 பேர் இருக்காங்கன்னு. ஒரு பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் காமிக்க மாட்டாங்க, ஆமாம் இருக்காங்க அப்படின்ற லெவலுக்கு மட்டும்தான் தெரியுமா. ஆனால் கர்ணனை பற்றி அவ்வளோ ஒரு புகழ்ந்து வந்து பேசுவாங்களாம். அப்போ அர்ஜுனன் கேட்பாராம், அது எப்படி கர்ணா, அவர் வந்து ஒரு ராஜாவாக மாறி துரியோதனன் கொடுத்த காசுலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆனால் அதை விட நாங்கள் நல்லா தானே பண்ணுறோம் அப்படின்னும் போது கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுவார்னா, வா உனக்கு வந்து உனக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழைச்சிட்டு போவார். அங்கே பார்த்தா ஒரு தங்க மலை ஒன்று இருக்கும். இவர் வந்து என்ன சொல்லுவார்னா, உனக்கு வந்து இதை வந்து நீ தானம் கொடுத்து முடி அர்ஜுனா அப்படின்னு வந்து சொல்லுவார். இவர் வந்து வரவங்க போகிறவங்க எல்லாருக்குமே வந்து தானம் கொடுத்துக்கிட்டே இருப்பார், முடியவே முடியாது.
சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் கர்ணன் அந்த பக்கம் வருவார்னா நான் நம்மளோட கிருஷ்ணர் தான் வர வச்சுருப்பாரு. இவங்கள பார்த்ததும் ஹாய் கிருஷ்ணா ஹாய் அர்ஜுனான்னு சொல்லும் போது அங்கே இவர்கிட்ட சொல்லுவார், கர்ணா இங்கே பாரு, இங்கே ஒரு தங்க மலை இருக்குது, இதை நீ டொனேட் பண்ணணும்ப்பா தேவையானவங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது அங்கேருந்து ஒரு ஆள் வருவாங்களாம். நீ என்னப்பா பண்ணுற போது, நான் இங்கே பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குங்க, அந்த கிராமத்தில் வந்து நான் சாப்பாடு சமைச்சு வரவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாமே கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாராம். அப்போ இந்தாப்பா இந்த மலையை வந்து நீ யூஸ் பண்ணிவிட்டு உனக்கு எப்போ போயெல்லாம் என்ன பண்ண முடியுதோ அதை வந்து நீ இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இல்லைன்ற அளவுக்கு நீ சாப்பாடு போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாராம். அப்போ தான் வந்து அர்ஜுனனுக்கு தெரியுது கொடைனா என்னது, தானம்னா என்னது, இதை கொடுக்கணுன்னா அவ்வளோதான். அதை வந்து நம்ம வச்சுக்கக்கூடாது. நம்ம வச்சுக்கிட்டு இது கம்மியாக இது அதிகமாக, இவன் தகுதியானவனா இது தகுதியானவன் இல்லையா அப்படின்னு நீ அனலைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னால் லாஸ்ட் வரைக்கும் தானமே பண்ண முடியாது அப்படின்றது அப்போ தான் புரிய வருது. அப்போ அவரும் வந்து கர்ணன் கிட்ட ஆசீர்வாதம் பண்ணிக்கிறாரு, வாங்குங்க நீங்கள் தான் வந்து மிக சிறந்த கொடைவள்ளல், நீங்கள் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கர்ணன் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்புறாரு. இதுதான் வந்து கர்ணனுடைய கொடை சிறப்பு. இவருடைய தேர் வந்து அந்த பூமியில் மாட்டிக்கும் இல்லையா, மாட்டிக்கிட்டு நிர்கதியாக நிற்பார். அப்போ வந்து ஒரு 2 சாபம் வந்து சொல்லுவாங்க. என்ன சாபம் அப்படின்னா, அவர் வந்து வித்தைகள் நிறையா கற்றுப்பார். அப்போ வந்து கண்ணை கட்டி சவுண்டை மட்டுமே கேட்டு இலக்கை கேட்டு அதை வந்து குறி வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு வித்தையை வந்து கற்றுக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து எதை வச்சு ஏதோ ஒரு மரத்தையோ ஏதோ ஒன்று குறி வச்சு அடிக்கிறதுக்கு பதிலாக அது தவறாக போய் ஒரு மாடு மேலே பட்டுரும். மாடு இறந்துடும். அந்த மாடை வளர்த்தவர் யார் அப்படின்னா ஒரு பிராமணன். அந்த பிராமணன் வந்து ஒரு சாபம் கொடுத்துருப்பார் இவருக்கு, இந்த மாதிரி நீனும் வந்து நிர்கதியாக நிற்ப அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாடு வந்து எதுவுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது, அந்த மாதிரி நீ ஒன்றுமே தெரியாமல் ஒரு இடத்துல மாட்டிட்டு நிற்கும் போது தான் நீனும் செத்து போவ அப்படின்ற மாதிரி ஒரு சாபம் வந்து கொடுத்துருப்பாரு. அதே போல் நாகாஸ்திரம் அப்படின்றது வந்து என்னதுன்னா, ஒரு டைம் அர்ஜுனன் வந்து ஒரு காட்டை வந்து அழிச்சிருப்பார். அப்போ அங்கே இருக்கிற பாம்புகள் எல்லாமே வந்து இறந்து போயிருக்கும். அப்போ தக்ஷனுடைய மகன் மட்டும் நான் வந்து என்னுடைய இனத்தை அழிச்சவங்க அர்ஜுனனை வந்து பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக கர்ணன் கிட்ட இருக்கிற அம்புக்குள்ளார வந்து அந்த நாகம் வந்து உட்காந்திக்கும். 1000 வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் அர்ஜுனனை சாகடிக்கிறதுக்காக. அதுதான் நாகாஸ்திரம். அந்த நாகாஸ்திரத்தை ஒரு டைம் போடும் போது அவருடைய தலையோடு போயிடுச்சுல்ல. அடுத்த டைம் வந்து ட்ரை பண்ண அந்த நாகாஸ்திரமும் சொல்லும், இங்கே பாரு நான் உனக்காக நான் அவனை சாகடிக்கணுன்றதுக்காக தான் நான் இருந்தேன், நீ வந்து குந்தி தேவிக்கு நீ வரம் கொடுத்துட்ட அப்படி இப்படின்றதுக்காக என்னை வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுறாத, என்னை யூஸ் பண்ணணும் போது சல்லியன் சொல்லியும் கேட்க மாட்டார், அந்த நாகாஸ்திரம் சொல்லியும் கேட்க மாட்டார். இதுதான் நாகாஸ்திரத்தை பற்றினது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.